ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷிங் ப்ரஷ் வச்சு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப டேன் இருந்தது எனக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா சரியான டேனு. ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணால் அந்த டேன் ரிமூவ் ஆகுமா அப்படின்னு பார்க்குறது தான் இது நான் வாங்கினேன். நான் வாங்கினப்போ இதோட ப்ரைஸ் வந்து ₹80. இப்போ மீஷோவில் வந்து 67 கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த டேன் வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த டேனை ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக தான் இது நான் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் நார்மலாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த டேன் அவ்வளோவா போகாது. நம்ம குட்டி குட்டி ஃபேஷியல் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணால் அந்த டேன் கொஞ்சம் நல்லா போகும். அதனால பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குட்டி குட்டி ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா தான் த்ரெட்டிங் வெளியில் பண்ணுறது இல்லையா, ஸோ ஐப்ரோக்கும் அப்படியே லைட்டாக அப்படியே ட்ரிம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாகவே அந்த ஆலோவேரா ஜெல் வந்து டபுள் கோட்டிங் போட்டு நம்ம எடுக்கும்போது தான் நல்லா கிளியராக வருது. ஒரு கோட்டிங்கில் பண்ணோம்னா வராது. ஸோ அதுக்கப்புறமா ஹேர்லாம் வந்து அப்பர் லிப்ஸ்லாம் எடுத்துட்டு லைட்டாக வந்து ஒரு வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபேஸ் வாஷ்க்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா கார்னியரோட ஃபேஸ் வாஷ் தான். அது வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட் கொடுக்கும். இப்போ வரைக்கும் ஃபேஸில் வந்து எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ அதனால் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலராக. இதான் அந்த ஃபேஸ் வாஷிங் ப்ரஷ், அந்த கிட் மாதிரி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால டேன் ரிமூவ் ஆகுதா அப்படின்றதையும் வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாலாம் இல்லை. ஏன்னா எனக்கு நெயில்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம்னா அப்படி ஃபேஸில் அப்படியே பட்டு குத்தி அது கூட பிம்பிளாக மாறும். அதுக்கப்புறம் என் கை நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா போட்டு தேய்க்க முடியாது. ஸோ இந்த ப்ரஷ் மாரி வச்சு நம்ம அப்ளை பண்ணால் கொஞ்சம் டேன் போகுதான்னு பார்க்குறதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷை சும்மா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபோமிங்லாம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து போட்டு தேய்தேன்னு தேய்ச்சிட்ருக்கேன். மெயினாக கழுத்தில் தான் நல்லா போட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே தான் ரொம்ப டேன் அதிகமாகிட்டு. பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. குட்டி குட்டியாக அதில் முள் மாதிரி இருக்கும் இல்லையா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கரில் மாட்டி இது பண்ணுறது எதுக்குன்னு ஃபஸ்ட்டு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் கண்ணுக்கு கீழே கருவளையெல்லாம் இருக்கும், கண்ணுக்கு மேலேயும் குட்டியாக வந்து அந்த பெரிய ப்ரஷ் வச்சு நம்ம தேய்க்க முடியாது. அதுக்காக தான் இது கொடுத்துருப்பாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 2 மூக்கு நோஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக கோடாக இருக்கும் இல்லையா, அதுக்கும் போட்டு தேய்ச்சேன். ஸோ ஆனால் தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுது. அந்த கழுத்தில் உள்ள டேன் வந்து போன மாதிரி தான் தெரிஞ்சுது. நல்லாயிருக்கு. ஒரு 70% ஓகே தான். ஸோ இந்த ப்ரஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து கோட் நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் வாங்கிக்கிங்க. சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்குது இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து அப்ளை பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு குத்தவும் இல்லை, டேன் போன மாதிரி தான் இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.